லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எதில் முடிச்சிருப்பாங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பிளைண்ட் டேட்டில் யதார்த்தமாக பார்த்துக்கும் போது நீயா அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அதுலேருந்து தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஹீரோ வெயிட்டர் கூப்பிட்றாங்க. வெயிட்டர் வந்துட்டு சொல்லுங்க மிஸ்டர் காவ் அப்படி சொல்கிறாங்க. இதை கூட கண்டுக்காம ஹீரோயின் வந்து இந்த மீட்டிங்கை எப்படி ஸ்பாயில் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஆர்டரும் பண்ணிட்டு ஃபுட்டும் வந்துடுச்சு. ஃபுட் வந்தோடனே சாப்பிட்டுட்டே இந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் முடிங்க, நான் ஈவினிங் வந்துட்டு கிளப்புக்கு போகணும், எனக்கு அங்கே பார்ட்டி இருக்குது, என்னோட எக்ஸெல்லாம் வருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஓகேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எனக்கு வந்து நிறைய எக்ஸ் இருக்காங்க, நான் கொஞ்சம் அந்த மாதிரி பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வந்து இன்னும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. என்னடா இவன் எதுவும் சொன்னாலும் கோபமே பட மாட்டான், இப்ப பாரு என் ஆட்டத்தை அப்படி சொல்லிட்டு, நான் வந்து 8 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன், அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுப்பேன், அது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஓகே ஆயிடுது அப்படின்னா, இல்ல எங்க வீட்டுல வந்து இது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இதெல்லாம் கவனிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, நம்ம ஏன் இன்னும் ஃபார்மலா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, நான் வந்து அப்படின்ட்டு சொல்ல வராங்களா அவங்க பேரை. ஆனா ஹீரோயின் விடாம, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, எனக்கு வந்து கிளப்புக்கு போகணும், சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் டேபிள் மேனஸ் இல்லாம கால் ஆட்டிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டா டென்ஷன் வர மாதிரி இருக்கு. என்னங்க நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி பாக்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் இப்படிதான் ரிலாக்ஸ்டா இருப்பேன், நீ இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி சொல்லனே அவர் வந்து அந்த இடத்துல அமைதியாடுறாரு. சரி எனக்கு கிளப்புக்கு போகணும், நான் கிளம்புறேன், நீங்க மெதுவா சாப்பிட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்ப பார்த்து ஹீரோக்கு கால் வருது. போன் எடுத்துட்டா, சொல்லுங்க நான் தான் கவ் ஹமிங் பேசுறேன் அப்படி சொன்ன உடனே முன்னாடி எடுத்து வச்ச கால் அப்படியே பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க ஹீரோயின். ஐயோ இவன் தான் அவனா, ஐயோ இவனை தானே நான் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ஏதோ பேச ட்ரை பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு, நான் கிளம்புறேன், நீங்க வேணா உட்காந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல நான் உங்ககிட்ட தான் பேசணும், நான் வந்து நல்ல பொண்ணு, நான் வந்து கிளப்புக்கெல்லாம் போக மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் பிரெக்னென்ட் கூட இல்லை, சும்மா தான் உங்ககிட்ட அதெல்லாம் சொன்னேன், நீங்க எவ்வளோ வந்துட்டு சாந்தமா இருக்கிறீங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஆனா நீங்க ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப பொலைட்டா நடந்துக்கிட்டீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லவர் தெரியுமா, நான் வந்து சும்மா உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் ஷூமேங்மேங் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ அவ கிடையாதுன்ட்டு, ஏன்னா நான் அவளை ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ல பார்த்துருக்கேன், நான் சும்மா அவங்க கிட்ட போய் பேசினது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு ஹீரோயின், ஐயோ எல்லாத்தையும் சொதப்பிட்டேனே, சரிங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோல, நீ வேணா தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோ, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, சார் இந்த பிளைண்ட் டேட்ல நீங்க வந்து 40 மினிட்ஸ் இருந்திருக்கீங்க, என்ன ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு அவர்ல முறைச்சிட்டு, சேர்மன் கால் பண்ணா என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியும் இல்லையா, அதே கண்டினியூ பண்ணிக்கோ சொல்றாங்க. இத்தனை நாள் உங்க கூட இருந்திருக்கேன், இது கூடவா தெரியாது, ஓகே சார் அப்படியே பண்ணிடுறேன்னு சொல்றான். இப்போ ஹீரோயினுக்கு பேஜில் ஒரு மெசேஜ் வருது. ஹீரோக்கு உங்களுக்கு பிடிச்ச லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா -15 காமிக்குது. ஐயோ என்னது இது -50, நான் இப்போ இது எப்படி 0 வந்து இதுலேருந்து 100 வந்து எப்போ நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வந்து ஏதோ பிஸ்னஸ் பேசிக்கிட்டு கார் எடுக்கிறதுக்காக போகிறாங்களா. அந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு அவங்க காருக்கு முன்னாடியே இவங்களோட காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறுத்திட்டு ஏதோ ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இப்படி நம்ம நின்றுட்டு இருப்போம், ஹீரோ வந்து நம்ம கிட்ட பேசுவாரு, அப்படியே அவர்கிட்ட நான் பேசுகிற மாதிரி முன்னாடி போய் தடுக்கி அவர் மேலே விழுந்துருவேன், அவர் என்னை காப்பாற்றுற மாதிரி பிடிச்சிப்பாரு, இப்படியே நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி யாரோ வந்து ஹலோ மிஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யாடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ கிடையாது, ஹீரோவோட அசிஸ்டன்ட். எங்கள் கார் முன்னாடி மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஹே யாருடா நீ, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி போகிறாங்க. போகும்போது தடுக்கி விழுந்துடுறாங்களா. அப்போ ஹீரோ பிடிக்காம அப்படி சுற்றி விட்டு தள்ளி விட்டுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட கார் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்கு, அதனால தான் என்னால் எடுக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் வேணா 200 ட்ரக்கை கூப்பிடவா உனக்கு ரிப்பேர் பண்றதுக்கு அப்படி சொன்னா, அதெல்லாம் தேவையில்ல நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு வந்து நீ காரை ரிப்பேர் பண்ண பாக்குறாங்க. ஐயோ இது வேற வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இவங்க சீட் இருக்கும் இல்லையா, அதை புஷ் பண்றாரு. அப்படியே மெதுவா பின்னாடி போறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா இருக்கு, ஆனாலும் அவங்க அப்படியே ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ சொல்றாரு, இந்த ஹைட்டுக்கும் இந்த சீட்டருக்கும் இந்த ஸ்டீரிங் வீலுக்கும் சம்மதமே கிடையாது, இது உன்னோட காரே இல்லை அப்படின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து திரு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு காரோ வந்துடுது. அதில் ஏறி உட்காந்துட்டு ஹீரோ கிளம்பும் போது அவர் சொல்றாரு, பார்மா நீ போகிற டைரக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா நீ எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் அது தப்பாக தான் முடியும், அதனால நீ அடுத்த தடவை இதை ட்ரை பண்ணுறதா தான் நீ போடுற டைரக்ஷன் கரெக்டாக இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு எஃபர்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஹீரோ. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இதை சொல்றதுக்கு நீ யாருடா அப்படி சொல்லி கத்திட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பேஜருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஹீரோக்கு உங்களை பிடிச்ச அளவு -80 அப்படின்ட்டு. ஐயோ மறுபடியும் சொதப்பிட்டுனா முடிஞ்சது போ அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ ஹீரோவை அடுத்ததா எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு கையில் ஒரு பெட் கொண்டு வராங்க. எதுக்கு இப்போ இந்த முயல் குட்டி கூட்டிட்டு வராங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த பேட்டில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, உங்களுக்கு வந்து இந்த டச்சிங்லாம் செட் ஆகலைன்னா அடுத்தது வந்து இந்த பெட்டை வச்சுட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கிரிஞ்சான ஐடியா கொடுத்துருப்பா. இப்போ அதை நம்பி தான் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒரு முயல் குட்டியை கையில் கொண்டு வந்து ஹீரோவை இதையும் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பக்கம் வந்துடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்களேன் இது வந்து ரோட் சைடில் பாவமாக இருந்துச்சு,
இருந்துச்சு, எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன், இது பாருங்க அப்படி சொல்லி மூக்கைக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு இந்த அனிமலோட முடி அந்த ஃபர்ரெல்லாம் பட்டா அலர்ஜி போல். அவங்க சொல்கிறாங்க இது பாருங்கள் எனக்கு கிட்ட கொண்டு வராதே, எனக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது கொஞ்சம் பாருங்களா அப்படி சொன்னோன்னே ஹீரோ வந்து தும்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவ பேஜருக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு புது ஐட்டம் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடான்ட்டு பார்த்தா ஹீரோயின் கையில் இந்த கர்ச்சீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து இப்போ அப்படியே சானிட்டரி பேட்ஸாக மாறிடுது. ஹீரோ அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, பேட் இருக்கு. அவர் வந்துட்டு அதை பார்த்து முழிச்சிட்டு இனிமேட்டு நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே தூக்கி போட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல, ஹேண்ட்கி எப்படிடா சானிட்டரி பேட்ஸாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோ அதை தொட்டு ஃபீல் பண்ணியிருப்பாரு இல்லையா, அவர் காரில் போகும்போது யோசிச்சுட்டு போகிறாரு, இவ்வளோ சாஃப்டாக எந்த ப்ராடக்ட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா ப்ராடக்ட்லேருந்து ஒரு சானிட்டரி பேட்ஸ் எடுத்து போட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு போல். அதை தான் வந்து அடுத்த நாள் போர்டு மீட்டிங்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவங்க கம்பெனி கரண்ட்டாக வந்து டைப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தான் இந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டைப்பர்ஸ் கூட சேர்ந்து நம்ம சானிட்டரி பேட்ஸும் பண்ணலாம், அதுவும் வந்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரப்போசலில் வந்துட்டு சேர்மேனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு மீட்டிங் இதை ஒதுக்கி வைக்கலாம், அடுத்த மீட்டிங்கில் இதை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் இருக்க சொல்கிறாங்க. ஹீரோ உடனே அவங்க அசிஸ்டன்ட்க்கு கண்ணு காமிக்கிறாங்களா, அப்போ அசிஸ்டன்ட்காரர் சொல்கிறான், சார் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது, கொஞ்சம் வாங்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சேர்மேன் கிட்ட சொல்லிட்டு அவரை கிளம்பிடுறாரு. சேர்மன் யோசிக்கிறாரு, இந்த பையன் வீட்டில் உட்காந்துட்டு இதை தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா, இவன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே சொல்லிட்டு அவரு சலிச்சுக்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ஹீரோயினோட பேஜருக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன சொல்லுதுன்னா, ஹீரோக்கு உங்களை பிடிச்ச லெவல் -100 டிகிரி, இந்த நியூ லெவலில் நீங்கள் அட்டைன் பண்ணதுனால உங்களுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தா, ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா, அப்படியே அவங்கள கூட்டு போய் இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணி விட்றாங்க. அது பார்த்தா டாய்லெட்ஸாக இருக்குது, கையில் பார்த்தா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுதான் அவங்க பனிஷ்மெண்ட் போல். அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு அந்த பேஜரும் சொல்லுது, நீ ரெஃப்யூஸ் பண்ணனா இந்த பில்டிங்கில் இருக்க எல்லா டாய்லெட்டும் நீ தான் கழுவணும் அப்படி சொல்ல. அதை கேட்டோன்னே ஹீரோயின் பயந்துட்டு எல்லாத்தையும் நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பனிஷ் பண்ணி என்னதான் நடக்க போகுது, எனக்கே நீங்கள் டாஸ்க் கொடுத்துருக்கீங்க எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணணுன்ட்டு, ஏன்னா நீங்கள் எங்கே பிடிச்சி வச்சு தான் நான் எப்படி போய் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அதுக்கு அந்த பேஜர் என்ன சொல்லுதுன்னா, இதை பாரு, நீ வந்துட்டு ஹார்டாக ட்ரை பண்ணல, அதனால தான் வந்து நீ எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே போகிற, நீ இன்னும் ஹார்டாக ட்ரை பண்ணணும், ஃபைட்டிங் அப்படி சொல்ல உடனே சரி நான் ட்ரை பண்ணுறேன், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து ஹீரோவோட கம்பெனிலே போய் வேலை செஞ்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கம்மியாகும் அப்படி சொன்னோடனே, நானா அவனோட கம்பெனிலையா அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூக்கும் போகிறாங்க. அங்கே போனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. என்னோட டேர்ன் எப்போன்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்களா, நீங்கள் தாங்க லாஸ்ட் ஒன் அப்படி சொல்கிறாங்க. உடனே யோசிச்சுட்டு ஓகே எனக்கு ஒரு சிசர் தாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ரெஸ்யூமை லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்தா அவங்க வந்துட்டு கடைசியாக வச்சுருந்தா கூட ஸ்லிப்பாக கீழே விழுந்துரும்ல, ஸோ அதை எடுத்து அவங்க மேலே வைப்பாங்க. அந்த ஒரு ஐடியா பேஸ் பண்ணிவிட்டு அவங்க சிசரில் கட் அவங்க ரெஸ்யூமை வந்து சின்னதாக்கியிருக்காங்க. அது பிளான் பண்ண மாதிரி அவங்களோட ரெஸ்யூமோ டாப்பில் இருக்குது. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோவும் இந்த டாட்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கும் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயினை வந்து மற்றவங்களாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பொசிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, நான் வந்து ஜிஎம் இருக்காருல்ல அவரோட அசிஸ்டன்ட் பொசிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிஎம்மோட அசிஸ்டன்ட், அந்த பொசிஷன் நாங்கள் ஓப்பனிங்லேயே வைக்கலீங்களேன்னா, இல்லை அசிஸ்டன்ட் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க, அதுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படி சொல்லி இன்டர்வியூஸ் கேட்குறாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப சாந்தமான பொண்ணு, என்கிட்ட வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இந்த ஆன்சர்லாம் கேட்க முடியாமல் அவரே வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு சொல்லுங்க இப்போ உங்ககிட்ட என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க ஹீரோயின் மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எடுத்து கதையா விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்டுட்டு, சரி சொல்லுங்க இப்போ நீங்க பண்ணதை யார் அசிஸ்ட் பண்ணணும், யார் வந்து நீங்க பண்ணது கரெக்டா இல்லையான்னு சொல்லணும்னா நீங்க தான் சொல்லணும்னா, அப்போ ஐம் சாரி நீங்கள் வந்து இன்டர்வியூல கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் ஒரே சோகமாக அப்படியே நடந்து லிஃப்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவர் கூட இருக்கவர்கிட்ட சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக வந்து போக மாட்டா, திருப்பி என்னை வந்து மீட் பண்ணுவா, நீ வேணா பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது, ஹீரோ உங்க மேலே வச்சிருக்க லவ்வோட லெவல் வந்துட்டு 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி சொன்னோடனே, சரி இதான் சான்ஸ், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. போயிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், என்கிட்ட நிறைய ஐடியாஸ்
பிடிச்சிருக்கு, உங்களுக்காக நான் செம்மையாக வேலை செய்வேன், உங்களுக்காக நான் லாயலாக இருப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைம்மா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் போகிற மாதிரி போயிட்டு அப்படி திரும்பி வந்துட்டு, நீங்கள் என்னைக்காவது ஒரு கூட்டத்தில் தொலைஞ்சு போயிருக்கீங்களா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ஏலியன் மாதிரி இருந்திருக்காங்களா, இந்த ஏலியன் கூட்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் போகணுன்ட்டு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லி கதை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு உன்னோட எக்ஸிட்டுக்கான ஒரே வழி நானும் மிஸ்டர் லூ தானே அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோயின் வந்துட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நான் ஏதாவது சொன்னாலும் அது ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும், அதுக்கு பனிஷ்மெண்ட் நான் தான் அனுப்பிக்கணும், அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும் போது, அன்னைக்கு நீ ஏதோ ஒரு பேடு கொடுத்தியா, அது என்ன பேடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஹீரோயின் முழிக்கிறாங்க. என்னது அப்படின்ட்டு. இல்லை நீ தப்பாக நினச்சிக்காத, என்னோட ரிசர்ச்காக தான் கேட்குறா, அது என்ன கம்பெனி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் உள்ளே தேடுறாங்க. பார்த்தா அவங்கக்கிட்டையும் அது இல்லை போல். இப்போ நிமிர்ந்துட்டு சொல்கிறாங்க, என்கிட்டயும் அது இல்லை, இப்போ உங்ககிட்ட இருந்தால் எனக்கு ஒன்று தரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு சம்ஸ் ஆகிடுச்சு போல். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு பேட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீரோ வந்து முழிக்கிறாரு. சரி விடுங்க, உங்ககிட்ட இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அங்கே ஒரு ஃபீமேல் ஒர்க்கர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அது வந்து 1999 இல்லையா, ஸோ அந்த டைமில் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக பேசிக்க மாட்டாங்கல்ல. இவங்க போய் டக்குன்னு உங்ககிட்ட ஒரு சானிட்டரி பேட் இருக்கான்னு கேட்கும் போது அங்கே இருக்கவங்களாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு லேடி கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் வந்து அதை பற்றி பேசாமல் திரும்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவே வந்துட்டு ஒரு பாக்ஸ் செட் வந்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அங்கே எல்லாரும் வந்துட்டு இப்போ காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயினும் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு பேஜில் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹீரோ வந்துட்டு உங்கள் மேலே வச்சிருக்க லவ்வோட லெவல் -50% அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ படிப்படியாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது போல். இப்போ ஹீரோயின் இன்டர்வியூவில் தோத்துறதுனால அவங்க வந்துட்டு சோகமாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னம்மா இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சோகமாக படுத்துட்டு இருக்கியா அப்படி கேட்கும்போது, அதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி இன்டர்வியூவில் தான் பாஸ் பண்ண முடியல, ஆனால் அதோட ஓனர் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி ஈவெண்ட் நடத்துகிறாங்க, அதுக்கு இன்விடேஷன் என்கிட்ட இருக்குது, நீ வேணா போயிட்டு வரியா அப்படி கேட்கும்போது பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டைம் பார்த்தா 7 o'clock, அங்கே ஆல்ரெடி 7 o'clock ஆகிடுச்சு. படப்படன்ட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இந்த வெட்டிங் ஆனிவர்சரி யாருக்குன்னா, ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருக்கும் வந்துட்டு பேர்ல் வெட்டிங் ஆனிவர்சரியா 30 years ஆயிடுச்சா. ஸோ அதுதான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு அந்த சேர்மன். கொடுத்துட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயரோட எங்களுக்கு 30 years முடிது, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா இதை கடக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, நான் இவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். எப்படி எங்கள் வாழ்க்கை வந்து 30 years பேர்லாக வந்துச்சோ அதே மாதிரி 30 different pearls, ப்ரிஷியஸ் பேர்ல்ஸ் வந்து நான் தேடி இவங்களுக்கு செயினாக கோத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு போட்டு விடுறாங்க. இதை வந்து ஹீரோ கீழே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைமில் ஹீரோயினும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ஈவெண்ட்டுக்கு தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ட்ரைவ் பண்ணிட்டு ஈவெண்ட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அங்கே பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அடுத்த வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.